Hi everyone, this is day 2 challenge. I'm going to do lat and then biceps workout in gym today. Let's see, we'll go to the gym. Before doing any exercise ஒரு 10 minutes warm up பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 10 minutes walking as well as stretches பண்ணியிருக்கேன். ஸோ டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பண்ணணும். டைனமிக் ஸ்ட்ரெச்சஸில் நெக் ஜாயிண்ட் ரொட்டேஷன். நெக் ஜாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லோயர் பாடி ப்ளஸ் ஹெட்டை கனெக்ட் பண்ணுது. ஸோ இதை மூவ் பண்ணுறது மூலயமா வில் டச்சிங் அவர் நெக் மசில் ஆஸ் வெல் அஸ் ஜாயிண்ட். ஃபாலோட் பை தட் ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ரிலீவ் த ஜாயிண்ட் ஆஸ் வெல் அஸ் த பேக் மசில் அண்ட் செஸ்ட். தென் ஆர்ம் ரொட்டேஷன் பண்ணுறேன். ஆர்ம் ரொட்டேஷனில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் எல்போ தென் ஷோல்டர். இந்த ஜாயின்ஸ்லாம் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது இட் வில் ஆக்டிவேட் அண்ட் ஆல்சோ இட் வில் ரிலாக்ஸ் யுவர் ஆல் த மசில்ஸ் விச் இஸ் ரெஸ்டிங் இன் த என்டையர் நைட் டைம். தென் ஃபாலோட் பை தட் செஸ்ட் சிசர் மூமெண்ட். இது வந்து செஸ்ட், இன்னர் செஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஷோல்டர் ஆஸ் வெல் அஸ் பேக், இந்த மூணு இதுக்குமே யூஸ் ஆகும். இது பேக் அண்ட் ஹிப் ஸ்ட்ரெச்சஸ், டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லுவாங்க. தென் ஹிப் ஜாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரெச்சஸ் இது பண்ணுறது மூலயமா ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் ஆல்சோ நீ கூட பாருங்கள், அந்த மூமெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு தெரியும். ஃபாலோட் பை தட் நம்மளோட நீ ஜாயிண்ட்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இது டைனமிக்ன்றதுனால மூமெண்ட்டில் தான் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். தென் ஆங்கிள் ஜாயிண்ட் நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து ஒரு கால் ரெண்டு பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ்க்காக ஏதாவது வாழையில் பிடிச்சிட்டு பண்ணுங்கள். ஆங்கிள் ஜாயிண்ட் பண்ணுறதுனால நம்மளோட என்டையர் பாடியில் லெக் அண்ட் காஃப் மசில் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இட் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் யுவர் மொபிலிட்டி அண்ட் அஜிலிட்டி. டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மசில்ஸ்க்கு வரணும். மசில்ஸ் வந்து உள்ளங்காலிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலுக்கு பண்ணேன், தட் மீன்ஸ் காஃப். தென் ஹாம்ஸ்ட்ரிங்குக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஹாம்ஸ்ட்ரிங்கு ஜஸ்ட்டு நீங்கள் பெண்ட் பண்ணாலே போதும். இந்த பொசிஷனில் காலை ஸ்டிஃபாக வச்சுட்டு பெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஆக்டிவேட் த ஹாம்ஸ்ட்ரிங். ஸோ சைட் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். இதுக்கப்புறம் நான் ஸ்குவாட் பண்ணுறேன். ஸ்குவாட் வந்து ஆஃப் ஸ்குவாட் தான். ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் லெக் மசில் ஆஸ் வெல் அஸ் கோர், ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டொமக் ஆஸ் வெல் அஸ் என்டையர் பாடியுமே நீங்கள் வார்ம் அப் பண்ணுறீங்க. லெக் மசில்லே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சஸ் இருக்குது. லஞ்சஸ் லெக் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது காஃப், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் தென் க்ளூட், இந்த மூணு மசிலையுமே இதை ஆக்டிவேட் பண்ணும். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சைட் வியூவில் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஏபிள் டு சி ஃப்ரண்ட் லெக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட் ஆக்டிவேட் பண்ணுது. பேக் லெக் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஆஸ் வெல் அஸ் காஃப் ஆக்டிவேட் பண்ணுது. ஃபாலோட் பை தட் புஷ்அப் நம்ம பண்ணோம். புஷ்அப் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் இன்க்ரீஸ் த அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் ஆஸ் வெல் அஸ் உங்களோட என்டையர் ஷோல்டர், செஸ்ட், பேக், ட்ரைசப்ஸ் எல்லா மசிலும் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் நெக்கும் ஃபாலோ பாருங்கள். நெக்கும் வந்து ஆக்சுவலாக உங்களோட பாடி என்டையர் பாடி போஸ்டர் லைக் ஆல் த ஜாயின்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். ஆன் டாப் ஆஃப் தட் உங்களோட மசில்ஸுமே நல்லா வார்ம் அப் ஆகும். ஃபாலோட் பை தட் புல்அப்ஸ் பண்ணணும். நான் புல்அப்ஸ் பண்ணும்போது லைக் சின் வரைக்கும் அப் பண்ணி எடுத்துருப்பேன். இது வந்து என்டையர் பேக் மசில் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பைசப்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் இதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நம்ம லேட் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால புல்அப்ஸ் இஸ் அன் எசென்ஷியல் வார்ம் அப். ஸோ நம்ம வந்து ஃபுல் எக்ஸசைஸோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து டெட் லிஃப்ட். ஸோ டெட் லிஃப்ட் பேசிக் ஸ்டாண்டில் இருந்துட்டு பார்பெல்ல கிரவுண்டில் நம்ம தூக்குறோம். தூக்கும்போது நம்ம இடுப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். அண்ட் தென் நீயை வந்து லாக் பண்ணக்கூடாது. இது பேசிக் தம் ரூல். நீங்கள் இதை கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு L3 L4 அதாவது பேக்கில் பெயின் வரும். ஆன் டாப் ஆஃப் தட் நீ வந்து உங்களுக்கு இடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது பார்பல் ஒரு வாட்டியும் நீங்கள் கீழே வச்சு எடுக்கும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பர்ஃபெக்டாக பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் டார்கெட் பண்ணுற மசில் வந்து பார்த்தீங்கன்னா லேட், பேக் மசில், அதாவது லோயர் பேக் அண்ட் தென் ஹாம்ஸ்ட்ரிங். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நம்ம நீ லாக் பண்ணக்கூடாது. ஹிப்பு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரொம்ப ஹிஞ்ச் பண்ணக்கூடாது. இது பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பிரெயினுக்கு போகிற பிளட் வந்து ஸ்டாப் ஆகி நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுவோம். அதனால தான் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து டெட் லிஃப்ட்னு பேர் வச்சுருக்காங்க.
ஸோ கம்மிங் டு த செகண்ட் எக்ஸசைஸ் பெண்ட் ஓவர் பார்பல் ரோ. ஸோ இதுவும் சிமிலர் லைக் டெட் லிஃப்ட் தான். பட் இங்கே வந்து நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து பார்பெல்லை புல் பண்ணுவோம். புல் பண்ணுறது வந்து அப் டு நம்மளோட பெல்லி பட்டன் வரைக்கும். ஸோ இது புல் பண்ணும்போது இந்த பொசிஷனில் நம்மளோட என்டையர் பேக் அப்பர் பேக் வந்து மோர் எஃபெக்டிவாக ஆக்டிவேட் ஆகும். தென் லோயர் பேக் வந்து அந்த பொசிஷன் நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறதுனால லோயர் பேக்கோட மசிலுமே ஸ்ட்ரென்தன் ஆகும் நமக்கு. தேர்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட் புல் டவுன். லேட் புல் டவுன் வந்து சிமிலர் லைக் புல்லப்ஸ் தான். இதில் வந்து மோர் கண்ட்ரோல்டு வே ஆஃப் லிஃப்டிங் த வெயிட் அண்ட் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பராக இருக்கும். இங்கே நம்மளோட லெக்கை வந்து லாக் பண்ணுறதுனால நம்மளால் அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்தெந்த மசில் ஆக்டிவேட் பண்ணோன்னா பேக் ப்ரைமரி மசில், செகண்டரி மசில் வந்து பார்த்திங்கன்னா பைசப்ஸ். ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைசப்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் வந்து ப்ரைமரி டார்கெட் வந்து பேக்குக்கு அண்ட் தென் செகண்டரி டார்கெட் வந்து பைசப்ஸ்க்கு. பைசப்ஸ் கர்ல் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ரைமரியாக இன்னர் பைசப்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். நான் க்ளோஸ் கிரிப் பிடிச்சிருக்கிறதுனால இன்னர் பைசப்ஸ், நான் கொஞ்சம் அவுட்டரில் பிடிச்சிருந்தேன்னா எக்ஸ்டீரியர் பைசப்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பாடியை கூல் டவுன் பண்ணுறோம். கூல் டவுனில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரெச்சஸ். இட் வில் ரிலாக்ஸ் யுவர் ஃபோர் ஆர்ம்ஸ், ஃபிங்கர்ஸ், எவ்ரிதிங். செகண்ட் வந்து செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெச். செஸ்ட்டு நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா டெட் லிஃப்ட்லாம் பண்ணும்போது ப்ளஸ் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கும் போது நம்ம செஸ்ட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கும். தேர்ட் வந்து பேக் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ். இந்த ஸ்ட்ரெச்சஸ் நான் எதுக்கு பண்ணுறேன்னா நம்ம வந்து லேட் புல் டவுன் பண்ணும்போது நமக்கு வந்து பாடிஸ் அங்கே வந்து ஸ்டிஃபாக இருக்கும். நெக் அண்ட் ஷோல்டர் ஈவன் லேட் பண்ணும்போது நமக்கு நெக் அண்ட் ஷோல்டருமே ஸ்டிஃப் ஆகும். அண்ட் தென் லோயர் பேக், இது வந்து நம்ம டெட் லிஃப்ட் பண்ணது ப்ளஸ் ரோ பண்ணதுனால நமக்கு வந்து அங்கே ஸ்டிஃபாக இருக்கும். தென் பேக் மசில் அண்ட் ஜாயிண்ட்டு, இது வந்து ஜாயிண்ட்டுக்குமே நமக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும். இது பண்ணும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து பண்ணணும். தென் அந்த போஸ்டர்லே இது வந்து கவ் அண்ட் தென் கேட். கவ் பண்ணும்போது நெக்கு அண்ட் தென் கேட் பண்ணும்போது பேக்கு. அப்படியே நம்ம வந்து ரிலாக்ஸ்டு நீ பண்ணி நம்ம நீல வந்து சிட் பண்ணும்போது நம்மளோட க்ளூட் அண்ட் தென் நீ, ஆங்கிள் எல்லாமே நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். தென் அந்த போஸ்டர்லேருந்து அப்படியே நான் வந்து லஞ்சஸ், ஹிப் ஃப்ளெக்ஸோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா சேம் நம்ம க்ளூட் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிஃபாக இருக்கும் இந்த பேக் ஒர்க் அவுட் டெட் லிஃப்ட் பண்ணதுனால. ஸோ அதுக்காக பண்ணுறது. ஸ்ட்ரெச்சஸ் வந்து 2 காலுக்குமே பண்ணணும். நான் இதில் வந்து இன்னும் சில ஸ்ட்ரெச்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃபேவரட் ஸ்ட்ரெச்சஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.